காஞ்சிபுரத்திலேயே ஃபர்ஸ்ட் டைம் நம்ம டர்ஃப் கட்டின ஒரே ப்ராஜெக்ட் நமக்கு தெரிஞ்ச ஏர்கார்ட் ஏரசிட்டி மட்டும்தான். 180 ஏக்கர்ல ஒரு ப்ராஜெக்ட் ரெடி பண்றது சாதாரண விஷயம் இல்ல. 180 ஏக்கருக்குமே ஒரு காம்பவுண்ட் ஆல் போட்டு 60 அடி ரோடு வந்து ஒரு 800 மீட்டருக்கு போட்டிருக்கோம். சோ நம்ம நீவலூருக்கும் பரந்தூருக்கும் அப்படி நடுவுல நம்ம சைட் இருக்கு. சோ இங்கதான் வந்து நம்ம சைட் இருக்கிறனால உங்களுக்கு ஈஸி ஆக்சஸ் வந்து நம்ம மெட்ரோக்கு இருக்கும். சைட் எண்ட் ஆகுது பாத்தீங்களா, அதுல இருந்து ஒரு 3 கிலோமீட்டர் தூரத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பரந்தூர் ஏர்போர்ட் இருக்குங்க. பெரிய டவுன்ஷிப் ப்ராஜெக்ட்ல என்ன ஒரு பெனிஃபிட்னா ஒரு 101 அம்யூனிட்டிஸ் கிட்ட நம்ம பிளான் பண்ணிருக்கோம். ஸ்கூல்ஸ், ஹாஸ்பிட்டல்ஸ், ஏடிஎம், கிளப் ஹவுஸ், அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா எவ்ரி பிளாட்டுக்கும் வாட்டர் லைன் பிளஸ் இபி. அதுல மெயின் ரோடு வந்து பாத்தீங்கன்னா 60 ஃபீட் ரோடு. சைட்டு பேக் சைட்ல வந்து பாத்தீங்கன்னா பரந்தூர் ஏர்போர்ட். அதுக்கு முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா சைட்ல இருந்து ஒரு 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இப்போ சென்னை டு பெங்களூர் எக்ஸ்பிரஸ் ஹைவே காஞ்சிபுரத்துல இருந்து நம்மளுக்கும் சைட்டு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 6 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல தான் இருக்கு. இடது சைடு வந்து பாத்தீங்கன்னா பரந்தூர் ஏர்போர்ட், வலது சைடு வந்து பாத்தீங்கன்னா காஞ்சிபுரம். இதுக்கு நடுவுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம சைட் அமைஞ்சிருக்கு. மார்க்கெட் பிரைஸ் வந்து 2800 ரூபாய் போயிட்டு இருக்கு. நம்மளோட பிரைஸ் பாத்தீங்கன்னா வெறும் 2200 ரூபாய் மட்டுமே ஒரு சதுரடி. ஒரு பிளாட்டுக்கு 10 கோல்டு காயின் ஃப்ரீ. இல்ல எனக்கு கோல்டு காயின் வேண்டாம், எனக்கு பிரைஸ்ல ஏதாவது கம்மி பண்ணோம்னா 2200 ரூபாய் சொன்ன இல்ல ஒரு சதுரடி, அது வெறும் 1995 ரூபாய் ஒரு சதுரடிக்கு நீங்க ஒரு பிளாட்டை வாங்கிட்டு போயிடலாம். ஆமாங்க, நீங்க கிளிம்ஸ்ல பார்த்த மாதிரியே வந்து பாத்தீங்க அப்படின்னா இவ்வளோ வந்து பிரம்மாண்டமான ஒரு கம்யூனிட்டி இத்தனை ஏக்கர்ல, ஓகேங்களா, இவ்வளவு ஆஃபரோட வந்து நம்ம இந்த வீடியோவை, இந்த சைட்டை, சூப்பரான சைட்டை உங்க கண் முன்னாடி கொண்டு வந்திருக்கோம். காஞ்சிபுரம் சுத்தி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பிளாட்ஸ் லோ பட்ஜெட்ல தேடிட்டு இருக்கீங்க, அது இஎம்ஐ பிளாட்ஸா தேடிட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கான சரியான பிளாட்டா இருக்கும் மக்கள். இந்த சைட்டோட முக்கியத்துவம் என்னன்னா சைட் எண்ட் ஆகுது பாத்தீங்களா, அதுல இருந்து ஒரு 3 கிலோமீட்டர் தூரத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பரந்தூர் ஏர்போர்ட் இருக்குங்க. சோ நீங்க சென்னை உள்ள இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் இருக்கு இல்லையா, மீனம்பாக்கம் பக்கத்துல. சோ அங்க ஏர்போர்ட் வந்தோன்னா எப்படி வந்து சுற்றுலாவில் வந்து நல்லா வளர்ச்சி அடைஞ்சோ அதே மாதிரி தான் அவங்க பரந்தூர் ஏர்போர்ட் வந்துச்சுன்னா கண்டிப்பா வந்து சுத்தி வந்து பாத்தீங்கன்னா நல்லா வளர்ச்சி இருக்குங்க. சரிங்களா? சோ நீங்க இப்ப இடம் வாங்கி போட்டீங்கன்னா, அதுவும் இப்ப லோ பட்ஜெட்ல கிடைக்கும் போதே வாங்கி போட்டீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா வந்து ஒரு டபுள் மடங்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 இயர்ஸ்ல கிடைக்குங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஏர்ன் பண்ண அமௌண்ட் வந்து எந்த இடத்துல இன்வெஸ்ட் பண்ண, எங்க இன்வெஸ்ட் பண்ணா வந்து டபுள் ஆகும் நினைக்கிறப்ப முக்கியமா வந்து ஃபர்ஸ்ட் வந்து ப்ரையாரிட்டி பண்றது ஒண்ணு பொண்ணு, இல்லாட்டி வந்து நிலம். சோ இந்த ரெண்டுமே சேர்த்து ஒரு இடத்துல இப்ப கொடுக்குறாங்க. சோ வாங்க வீடியோக்குள்ள போய் எல்லாத்தையும் இன்டீரியலா பார்க்கலாம். ப்ரோ வணக்கம். ப்ரோ வணக்கம் சார். நல்லா இருக்கீங்களா ப்ரோ? நல்லா இருக்கு, ரொம்ப சந்தோஷம். நல்லா இருக்கேன் ப்ரோ. சோ நம்ம ஃபர்ஸ்ட் பாப்ஷல் கம்பெனி பத்தி மக்கள் சொல்லுங்க ப்ரோ. வணக்கம், என் பேர் ராம்குமார். நாங்க 1.5 வருஷமா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், சேல்ஸ் மேனேஜரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். சரி. நம்ம கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா 18 வருஷமா இருக்கு சார். ரியல் எஸ்டேட் ப்ராஜெக்ட்ல 18 வருஷமா நம்ம நல்லபடியா ரன் பண்ணிட்டு இருக்கோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம பெரிய டவுன்ஷிப் ப்ராஜெக்ட் மாதிரி 180 ஏக்கரால காஞ்சிபுரத்துல பண்ணிருக்கோம் சார். காஞ்சிபுரத்துல 180 ஏக்கரால பெரிய டவுன்ஷிப் ப்ராஜெக்டா பண்ணிருக்கோம். பெரிய டவுன்ஷிப் ப்ராஜெக்ட்ல என்ன ஒரு பெனிஃபிட்னா மொத்தம் ஒரு 101 அம்யூனிட்டிஸ் கிட்ட நம்ம பிளான் பண்ணிருக்கோம். அதுல பாத்தீங்கன்னா இந்த 180 ஏக்கரா நம்ம மொத்தம் 7 பேஸா டெவலப் பண்ண போறோம். இப்போதைக்கு நம்ம 3 ஃபேஸ் டெவலப் பண்ணி நம்ம சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஆல்மோஸ்ட் ப்ராஜெக்ட் எல்லாமே கம்ப்ளீட் ஆக போகுது. அடுத்த ஃபேஸ் டெவலப் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம சைட்டோட நேம் வந்து பாத்தீங்கன்னா ஏர்கார்ட் ஏரோசிட்டி. சரி, நம்ம சைட்டுக்கு எப்படி வரணும், எங்க இருக்கு சைட்? நம்ம சைட்டோட மெயின் என்ட்ரன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம NH சென்னை டு பெங்களூர் NHல இருந்து 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல நம்ம சைட் என்டர் ஆயிருக்கு சார். சரி. அது வந்து பாத்தீங்கன்னா காஞ்சிபுரத்துல இருந்து நம்மளுக்கும் சைட்டு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 6 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல தான் இருக்கு. ஓகே ஓகே. அதுக்கப்புறம் நம்ம பேக் சைட்ல நம்மளுக்கு ஒரு என்ட்ரன்ஸ் இருக்கு. பரந்தூர்ல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு அதுவும் 6 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல தான் நம்மளுக்கு பேக் சைட்ல ஒரு என்ட்ரன்ஸ் இருக்கு. ஓ, இடது சைடு வந்து பாத்தீங்கன்னா பரந்தூர் ஏர்போர்ட், வலது சைடு வந்து பாத்தீங்கன்னா காஞ்சிபுரம். இதுக்கு நடுவுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம சைட் அமைஞ்சிருக்கு. சைட்டுக்குள்ள என்னென்ன அம்யூனிட்டிஸ் கொடுத்துருக்கீங்க? அதாவது 101 அம்யூனிட்டிஸ் கொடுத்துருக்கீங்க இல்லையா? ஒரு 10-15 நேம் பண்ணுங்க. ஸ்கூல்ஸ், ஹாஸ்பிட்டல்ஸ், ஏடிஎம், கிளப் ஹவுஸ், அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா எவ்ரி பிளாட்டுக்கும் வாட்டர் லைன் பிளஸ் இபி. அதுல மெயின் ரோடு வந்து பாத்தீங்கன்னா 60 ஃபீட் ரோடு. இந்த மாதிரி தான் பண்ணி கொடுத்துருக்கோம். 60 ஃபீட் ரோடு, 40, 30 இந்த மாதிரி ரோடு சைஸ் எல்லாமே பண்ணி கொடுத்துருக்கோம் சார். வேற ஒரு சார் உள்ள இருந்தே வந்து பாத்தீங்கன்னா கிராண்ட் ஆர்ச் கொடுத்துருக்கீங்க என்ட்ரன்ஸ்ல இருந்து. ஆமா ஆமா சார். அதனால 60 ஃபீட் ரோடு, தார் ரோடு கொடுத்துருக்கீங்க. அதெல்லாம் டர்ஃப்ல அங்க லெஃப்ட் சைடு அமைச்சிருக்கீங்க. ஆமா ஆமா சார். எல்லாமே இருக்கு. டர்ஃப் இருக்கு, நம்ம ஃபுட்பால் கோர்ட் இருக்கு, பிக்கிள் பால் கோர்ட் இருக்கு, எல்லாமே பண்ணி கொடுத்துருக்கோம் நம்ம. வேற லெவல் ப்ரோ. சோ இப்போ என்னோட ஒரு क्वेश्चन ப்ரோ, சென்னை தாண்டி ஏன் நான் வந்து காஞ்சிபுரத்துல வந்து பிளாட் வாங்கணும்? அது ஏன் நம்மகிட்ட வாங்கணும், அது இங்க வாங்கணும்? இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய டவுன்ஷிப் ப்ராஜெக்ட் சார். ஓகே. நம்ம எல்லா பாத்தீங்கன்னா 101 அம்யூனிட்டிஸ் நம்ம சைட்குள்ள பண்ணி கொடுத்தோம். சைட்டை விட்டு நம்ம வெளியே போற வேண்டிய வாய்ப்பே இருக்காது. ஓகே. எல்லாமே நம்ம சைட்குள்ளே எல்லாமே பண்ணி கொடுத்தோம். இன்வெஸ்ட்மெண்ட் பத்தி பாத்தீங்கன்னா நம்மளுக்கு சைட்டு பேக் சைட்ல வந்து பாத்தீங்கன்னா பரந்தூர் ஏர்போர்ட். ஓகே ஓகேங்களா. இங்க இருந்து பேக் சைட்ல ஒரு 7 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல பரந்தூர் ஏர்போர்ட். அதுக்கு முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா சைட்ல இருந்து ஒரு 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இப்போ சென்னை டு பெங்களூர் எக்ஸ்பிரஸ் ஹைவே போட்டுட்டு அதுவும் நம்மளுக்கு சைட்டுக்கு பேக் சைட்ல தான் இருக்கு. ஓகே. நம்மளுக்கு சைட்டுக்கு ஃப்ரண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா புது பஸ் ஸ்டாண்ட் பண்ணி கொடுப்போம். ஓகே. 19 ஏக்கரால புது பஸ் ஸ்டாண்ட் வருது. காஞ்சிபுரம் புது பஸ் ஸ்டாண்ட், காஞ்சிபுரத்தோட புது பஸ் ஸ்டாண்ட் வருது. ஆல்ரெடி உள்ள ஒண்ணு இருக்கு. அவுட்டர் பஸ்ஸுக்கான புது பஸ் ஸ்டாண்ட் இங்க பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. ஓகே. அதுல மெயினா வந்து பாத்தீங்கன்னா மெட்ரோ பாத்தீங்கன்னா பூந்தமல்லியில இருந்து இப்போ மெட்ரோ ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஓகே. இதுல என்ன ஒரு பெனிஃபிட்னா நம்மளுக்கு 2 ஸ்டேஷன் வரும். நம்ம சைட்டுக்கு என்ட்ரன்ஸ்ல இருந்து 7 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல நீர்வள்ளூர்ன்ற ஒரு ஸ்டேஷன்
ஸ்டேஷன் வரும். சரி. சைட்டுக்கு பேக் சைட்லயும் பாத்தீங்கன்னா அதே 7 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல பரந்தூர் மெட்ரோ ஸ்டேஷன், 2 மெட்ரோ ஸ்டேஷன் வரும் நம்மளுக்கு. சோ அப்ப நான் வந்து ஒரு இன்வெஸ்டரா வந்து இன்வெஸ்ட் பண்ணா கண்டிப்பா growth இருக்கும். கண்டிப்பா நல்ல ஒரு growth இருக்கும். சூப்பர் ப்ரோ. சோ நம்ம இன்னர் அம்யூனிட்டிஸ் பத்தி பேசுறது, வெளியில ஸ்கூல் காலேஜஸ்லாம் ஆக்சுவலி போய் தவிர உள்ளே ஸ்கூல் காலேஜ் வர போகிறீங்க. பட் இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா வெளியில ஸ்கூல் காலேஜஸ்லாம் எப்படி இருக்கு, ஹாஸ்டல்ஸ்ல உங்களுக்கு சைட் பேக் சைடுல போதி கேம்பஸ் ஸ்கூல் இருக்கு, வேலம்மாள் போதி கேம்பஸ் ஸ்கூல் இருக்கு. நம்மளுக்கு ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா சங்கரா காலேஜ் இருக்கு. ஓகே. ஆமா. அது இல்லாத பாத்தீங்கன்னா உள்ள வந்து கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் ஒன்னு வரப்போகுது, புதுசா சொல்லிட்டு இருக்காங்க. சூப்பர். அதுவும் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் நம்ம சைட் சரௌண்டிங்ல ஒரு 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல. ஓகே. உங்களுக்கு எல்லாமே சைட் பக்கத்துலயே ஆப்போசிட்ல இன்னொரு ஸ்கூல் இருக்கு. ஓகே. அதுவும் சிபிஎஸ்இ ஸ்கூல் தான். சூப்பர். 2 ஸ்கூல் 2 காலேஜ் எல்லாமே இருக்கு சார் உங்களுக்கு. சோ அதுக்கு வந்து क्वेश्चन மார்க்கே இல்ல, தேவையில்லை இல்லையா? இன்னொரு 4 to 5 இயர்ஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாவே வீடுங்களா வந்துரும். சோ சூப்பர் ப்ரோ. வீடு நீங்க கட்டி கொடுக்குறீங்களா அவங்களே கட்டிட்டு இருக்காங்க? இப்போ கஸ்டமர் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம வில்லா ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்றோம் சார். ஓகே. நம்ம வந்து பாத்தீங்கன்னா 600 ஸ்கொயர் ஃபீட்ல 2 BHK பண்ணி தரோம். கார் பார்க்கிங்கோட ரிஜிஸ்ட்ரேஷன் எல்லாமே சேர்த்து 45 lakhsல பண்ணி கொடுக்குறோம். சூப்பர் ப்ரோ. 3 BHK வந்து பாத்தீங்கன்னா 1200 ஸ்கொயர் ஃபீட்ல 69 lakhsல பண்ணி கொடுக்குறோம். அதுவும் கார் பார்க்கிங் பிளஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் எல்லாமே சேர்த்து. நீங்க வில்லாவும் எடுத்து தந்தா எடுத்துக்கலாம், இல்ல பிளாட்டா பண்றதுனால பண்ணலாம், உங்களுடைய விருப்பம் தான். நம்ம ரெண்டுமே பண்ணி கொடுக்குறோம். நம்ம சோ இதுக்கு லோனும் அரேஞ்ச் பண்ணி தரீங்க. நம்மளே 80 ல இருந்து 90% வரைக்கும் நம்ம லோன் பேங்க்ல அப்ரூவலா வாங்கி வச்சிருக்கோம். ஓகே. 90% வரைக்கும் நம்ம லோன் அப்ரூவல் பண்ணி கொடுக்குறோம். சரி. நம்ம சைட் டிடிசிபி ரேரா அப்ரூவல் தான். டிடிசிபி ரேரா எல்லாமே அப்ரூவல். தனித்தனி பேஸ்டுமே நம்ம ரேரா காப்பி டிடிசிபி எல்லாமே பண்ணி கொடுத்துறோம். சூப்பர் சூப்பர் சூப்பர். சோ எஸ் மக லாஸ்ட் டைமே வந்து நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்த சைட் எடுத்து போடுறோம், நல்ல வரவேற்பு இருந்துச்சு. காரணம் என்ன அப்படின்னா மெயினா பரந்தூர் ஏர்போர்ட் அப்படியே பக்கத்திலே இருக்கிறாலையும் காஞ்சிபுரத்துக்கு மெயின் நடுவுல இருக்கு. நம்ம வந்து சென்னைக்குள்ள வந்து லோ பட்ஜெட்ல வந்து தேடி தேடி வந்து பாத்தீங்கன்னா அது கிடைக்காம இங்க வந்து காஞ்சிபுரம் சைடு வந்து மக்கள் மூவ் பண்ண ஆரம்பிச்சாங்க. சோ காஞ்சிபுரத்தோட வளர்ச்சி வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கு. சோ அங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆர்காடியா சைட் வந்து இங்க போட்டிருக்காங்க. சோ இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லா கிட்டத்தட்ட 101 அம்யூனிட்டிஸ் கொண்டு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரம்மாண்ட சைட்டுக்குள்ள உங்களுக்கு 600 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து இருக்கா ப்ரோ? 600 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து 10,000 ஸ்கொயர் ஃபீட் இருக்கு. சூப்பர் சூப்பர். சோ ஈவன் நார்மல் நடுத்தர மக்கள் வந்து வாங்குற அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சைட் அமைச்சிருக்காங்க. சோ மக்களுக்கு வந்து பிரைஸ பத்தி கொஞ்சம் சொல்லிருங்க ப்ரோ. மக்களுக்கு பிரைஸ பத்தி பாக்கும்போது நம்ம நல்ல ஆஃபரும் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். இப்ப ஆஃபரும் புது புது ஆஃபர்ல ஏர் ஆஃபர் நம்ம பண்ணி கொடுக்க போறோம். அது வந்து பாத்தீங்கன்னா நம்ம சிஓ சார் தான் உங்களுக்கு எல்லாமே சொல்லுவார். சார் ஒரு விளையாட்டு போலாமா? சொல்லு போங்க, என்னப்பா பேசி பால் போடுறேன். வாங்க வாங்க சார், வாங்க சார், வாங்க சார். வேற லெவல்ல கட்டிருக்கீங்களே என்ன? அதாவது பாத்தீங்கன்னா டர்ஃப் கட்டிருக்கேன்னு சொன்னீங்க, ஆனா இவ்வளவு பிரமாண்டம் இவ்வளவு ஒய்டா கட்டிருக்கீங்களே, சீரியஸா? காஞ்சிபுரத்திலேயே ஃபர்ஸ்ட் டைம் நம்ம டர்ஃப் கட்டின ஒரே ப்ராஜெக்ட் நமக்கு தெரிஞ்ச ஏர்கார்ட் சிட்டி மட்டும் தான். சூப்பர் சூப்பர் சார். ஓகே. 1.5 ஏக்கர்ல நம்ம வந்து டர்ஃப் கட்டிருக்கோம். நம்ம இங்க வந்து ஃபுட்பால் கோர்ட் இருக்கு, ஓகே, கிரிக்கெட் கோர்ட் இருக்கு, பக்கத்துல பேட்மிண்டன் கோர்ட் இருக்கு, அது இல்லாம பிக்கல் பால் கோர்ட் இருக்கு. அப்பா பாப்பா பிளாட் வாங்குற எல்லாருமே உள்ளே கிளப் ஹவுஸ் மாதிரி கட்ட போறோம். அது மட்டும் இல்லாம ஃபர்ஸ்ட் லெவல்ல ஸ்போர்ட்ஸ் ஆர்காடி ஆர்எஸ்சின்னு சொல்லிட்டு நம்ம லான்ச் பண்ணிருக்கோம். சரி சார். விலை கேட்டீங்கன்னா ரொம்ப கம்மியா தான் இருக்கும் ஆஸ் யூசுவல் நம்ம ப்ராப்ஷலோட ப்ராஜெக்டோட. சூப்பர் சூப்பர் சூப்பர். சீரியஸாவே ப்ராப்ஷன்ல ஆஃபர் ப்ராப்ஷன் நானே வந்து வீடியோல சொல்ல ஆரம்பிச்சேன். சோ அந்த அளவுக்கு இருக்கு. என்ன ஆஃபர் சார் நம்ம இந்த மக்கள் கொடுத்துருக்கோம்? இப்ப இல்ல இந்த ப்ராஜெக்ட் மிகப்பெரிய ஆஃபர் தான் வாங்குற எல்லா கஸ்டமர்ஸ். ஏன்னா 180 ஏக்கர்ல ஒரு ப்ராஜெக்ட் ரெடி பண்றது சாதாரண விஷயம் இல்ல. 180 ஏக்கருக்குமே ஒரு காம்பவுண்ட் ஆல் போட்டு 60 அடி ரோடு வந்து ஒரு 800 மீட்டருக்கு போட்டிருக்கோம். ஆமா, அதாவது ஒரு ஏர்போர்ட் ரன்வே பாத்திருப்பீங்களா, அந்த மாதிரி பிரம்மாண்டமான ஒரு ரோடு. அந்த ரோட்டு நடுவுல உங்களோட பிளாட் இருந்தா எப்படின்னு கனவு பாருங்க. இது மிகப்பெரிய ஒரு ஆஃபர் கஸ்டமருக்கு. நிறைய பார்க் ஸ்பேஸ் கொடுத்துருக்கோம். டர்ஃப் வந்து இந்த காஞ்சிபுரம் மக்களுக்கு ஒரு பெரிய ஒரு டெடிகேஷனா கொடுக்கலான்னு இருக்கு. ஏன்னா இந்த ஊர்ல வந்து இந்த பெருசா டர்ஃப் இல்லன்னு கேள்விப்பட்டேன். நம்ம தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு லே அவுட்ல டர்ஃப் கொடுத்துருக்கோம். ப்ராஜெக்ட் ஆஃபர் சொல்லிட்டேன். இருந்தாலும் பிரைஸ் ஒண்ணு இல்ல, மார்க்கெட்டோட பிரைஸ் வந்து 2,800 ரூபாய் போயிட்டு இருக்கு. நம்மளோட பிரைஸ் பாத்தீங்கன்னா வெறும் 2,200 ரூபாய் மட்டுமே ஒரு சதுரடி போயிட்டு. என்ன சொல்றீங்க சார்? 2,200 ரூபாய் தானா? ஜஸ்ட் 2,200 rupees. அதாவது 500 rupees ஆக்சுவலி குறைச்சிருக்கீங்க. ஆமா, மார்க்கெட் பிரைஸ் கம்மியா கொடுத்துருக்கோம். ப்ராப்ஷன்னாலே ஆஃபர் தான் இல்லையா? நீங்க கேட்ட கேள்வி மறந்துட்டீங்க போல. நெக்ஸ்ட் இல்ல சார், ப்ராப்ஷன் ஆஃபர் தான். அடுத்து நீங்க வருவீங்க. ப்ராப்ஷன்னாலே ஆஃபர் தான். ஆஃபர் இல்லாம நம்ம லேஅவுட் சேல் பண்றதே இல்ல. ஒரு பிளாட்டுக்கு 10 கோல்டு காயின் ஃப்ரீ. இல்ல எனக்கு கோல்டு காயின் வேண்டாம், எனக்கு பிரைஸ்ல ஏதாவது கம்மி பண்ணும்னா 2,200 ரூபாய் சொன்ன இல்ல ஒரு சதுரடி, அது வெறும் 1,995 ரூபாய் ஒரு சதுரடிக்கு நீங்க ஒரு பிளாட்டை வாங்கிட்டு போயிடலாம். நல்லா இருக்குப்பா. சூப்பர் சூப்பர். 12 லட்சம் ரூபாய் இருந்தா நீங்க ஒரு பிளாட் வாங்கலாங்க. சரிங்க சார். உங்களுக்கு வில்லா வேணும் அப்படின்னா 2 BHK வில்லா வந்து 45 lakhsல ஆல் இன்க்ளூசிவ் கொடுத்துட்டு இருக்கோம். 45 லட்சம் ரூபாய் இருந்தா ஒரு வில்லா உங்களுக்கு. நீங்க வேற எந்த செலவு பண்ணுவோம்னா சாவி கையில கொடுத்து எடுத்துட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். அதுக்குமே தங்க குதிரை ஆஃபர் இருக்கு. 10 கோல்டு காயின் ஃப்ரீ. வீடு வாங்கினாலும் 10 கோல்டு காயின் ஃப்ரீ. ஆமா. அப்ப ப்ராப்ஷன்லானே வந்து பாத்தீங்கன்னா கோல்டு காயினே கோல்டு காயின் மலையா இருக்கு. வேற அதாவது மக்கள் லேடிஸ்க்கு பொதுவா எது பிடிக்கும்னா சொத்து வாங்கி வைக்கிறது பிடிக்கும். அது
அதுக்கு பிறகு வந்து தங்கம் மேல இருக்க ஒரு அந்த ஆசை இருக்குல்ல, தங்கம் மேல இருக்க ஒரு மோகம் இருக்குல்ல, அது எல்லாருக்கும் பிடிக்கும். அது மட்டும் இல்லாம தங்கமும் வந்து லேடிஸ் கரெக்டா தான் டிசைட் பண்ணிருக்காங்க. தங்கம் மட்டும் தான் பயங்கரமான இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராடக்ட். எல்லா ப்ராடக்ட் தங்கம் என்னைக்குமே விலை ஏறிட்டே போகுது. அதுவும் பர்டிகுலர் அந்த 4 மாசமா தங்கம் விலை ஏறிட்டே போகுது. நம்மளோட பிளாட் விலை ஏறிட்டே போகுது. வீடியோ பாக்குற எல்லாருமே கூடி சீக்கிரமா எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ இந்த சைட்டுக்கு வந்து உங்களுக்கு பிடிச்ச பிளாட்டை புக் பண்ணி. சூப்பர் சூப்பர் சார். கண்டிப்பா சார், கண்டிப்பா சார். எனக்கு ஒரே ஒரு டவுட் சார், நீங்க லாஸ்டா நீங்க சொல்லிருக்கேன், ஏன் வந்து நானு சென்னையில இருந்து இங்க காஞ்சிபுரத்துல வந்து ஒரே இன்வெஸ்ட் பண்ணணும் சார்? ஆக்சுவலா சென்னையில இருந்து ஏன் காஞ்சிபுரத்து இன்வெஸ்ட் பண்ணணும், நல்ல கொஸ்டின் தான். காஞ்சிபுரம் தான் இன்னைக்கு டாக் ஆஃப் த டவுன் இருக்கு. ஏன்னா உலகத்துல நிறைய பெரிய ஏர்போர்ட்லாம் இருக்கு. நம்ம சென்னை ஏர்போர்ட்டும் பெரிய ஏர்போர்ட் தான். பட் அதை விட மிகப்பெரிய ஏர்போர்ட் கட்டணும் தமிழ்நாடுக்கு தேவை அப்படின்றதுக்காக நம்ம பரந்தூர்ல தான் வந்து 5000 ஏக்கர் கிட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு ஏர்போர்ட் வருது, ப்ரொபோஸ் பண்ணிருக்காங்க. கிரீன்ஃபீல்ட் ஏர்போர்ட். நம்ம சைட்ல இருந்து ஒரு 7 நிமிஷம் டிரைவ்ல தான் அந்த ஏர்போர்ட். சோ ஒரு ஏர்போர்ட் வரும்போது அதுக்கு பின்னாடி இருக்க எல்லா ஊருமே டெவலப் ஆகும். இன்வெஸ்ட்மெண்ட் ஆங்கல்ல கண்டிப்பா ரொம்ப ஹெவியா வந்து ரிட்டர்ன்ஸ் இருக்கும் அடுத்த 3-4 இயர்ஸ் டவுன் லைன்ல. இந்த ஒரு விஷயமே போதும் இன்வெஸ்ட் பண்றதுக்கு. அது இல்லாம பஸ் ஸ்டாண்ட் வருது, மெட்ரோ ட்ரெயின் கனெக்டிவிட்டி பரந்தூர் வரையும் வருது, நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் இருக்கு. அது மட்டும் இல்லாம ஒரு குட்டி காஞ்சிபுரமே உருவாதீங்க. 180 ஏக்கர்ன்றது சிட்டில எப்படி இருக்குமோ ரொம்ப கன்ஜஸ்டடா இருக்கும். இங்க கொஞ்சம் விசாலமா நல்லா காத்தோட்டமா நல்லா ஐலாண்ட் ப்ராப்ஷனல் ஐலாண்ட் ஏரோ சிட்டி அந்த அளவுக்கு இவ்வளவு பிரம்மாண்டமா இவ்வளவு அம்யூனிட்டிஸ் கொடுத்து மக்களே மறந்துடாம, முன்னாடி ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா நம்ம சென்னை சிட்டிக்குள்ள ஏர்போர்ட் பக்கத்துல லேண்ட் வாங்க மிஸ் பண்ணிருப்பீங்க. இங்க மிஸ் பண்ணிடாதீங்க. உங்களுக்கான அருமையான வாய்ப்பு வித் நல்ல ஒரு பொண்ணோட வாய்ப்பு. சரிங்களா? சோ நம்ம ப்ராப்ஷன்ங்கிறது ஒரு நல்ல ட்ரஸ்டடான ப்ரோமோட்டர் பல வருஷமா பண்ணிட்டு இருக்காங்க வித் ப்ராப்பர் டாக்குமெண்டேஷனோட. சோ நேரடியா அப்ரோச் பண்ணுங்க. கீழே கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கு, கான்டாக்ட் பண்ணி நேரடியா சைட் விசிட் பண்ணுங்க. உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும். காஞ்சிபுரத்துல ஒரு மினி காஞ்சிபுரம் இருக்கு மக்களே, உங்களுக்கு தெரியுமா? வாங்க நான் காமிக்கிறேன். இங்க பாருங்க, அதாவது காஞ்சிபுரத்துல ஒரு 6 கிலோமீட்டர் தூரத்துல 180 ஏக்கர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா எல்லா ஃபெசிலிட்டி கிட்டத்தட்ட 101 அம்யூனிட்டிஸ் கொடுத்து ஒரு அருமையான குட்டி காஞ்சிபுரம் உருவாக்கி இருக்காங்க. யார் அப்படின்னா நம்ம ப்ராப்ஷன்ல. சரிங்களா? நம்ம எங்க இருக்கோம்? ஆர்காடியா சிட்டில இருக்கோம். இங்க வந்து பாத்தீங்கன்னா 180 ஏக்கர்ல உங்களுக்கு கிளினிக் இருக்கு, கன்வென்ஷனல் ஹால் இருக்கு, ஸ்கூல் இருக்கு, ஸ்போர்ட்ஸ் ஏரியா, டர்ஃப் இருக்கு. அதாவது பாத்தீங்கன்னா கிரிக்கெட்டுக்கு, ஃபுட்பாலுக்கு, பேட்மிண்டனுக்கு எல்லாமே டர்ஃப் ஆல்ரெடி எக்ஸிஸ்ட் ஆகி இங்க இருக்கு. இது இல்லாம கிளப் ஹவுஸ் வரப்போகுது, கமர்ஷியல் சென்டர் வரப்போகுதுங்க. சோ நீங்க இங்க வந்து ஸ்டே பண்ணீங்க அப்படின்னா வெளியில எந்த விஷயத்துக்கு வெளியில போகவே தேவையில்லை. மெட்ரோ ப்ராஜெக்ட் வந்து ப்ரொபோசல் நடந்திருக்கு, ஆல்ரெடி ஒர்க் ஆரம்பிச்சது. என்னன்னா இங்க நம்ம பூந்தமல்லியில இருந்து இங்க பரந்தூர் ஏர்போர்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சைடுக்கு பக்கத்துல ஒரு 3 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு. சைட் 2 இடத்துல இருந்து அங்க வந்து பாத்தீங்கன்னா ஏர்போர்ட் பக்கத்திலே மெட்ரோவோட ஸ்டேஷன் எண்டாதுங்க. சோ நம்ம நீவலூருக்கும் பரந்தூருக்கும் அப்படி நடுவுல நம்ம சைட் இருக்கு. சோ இங்கதான் வந்து நம்ம சைட் இருக்கிறனால உங்களுக்கு ஈஸி ஆக்சஸ் வந்து நம்ம மெட்ரோக்கு இருக்கும். சோ இவ்வளவு வசதிகளோட ஒரு குட்டி காஞ்சிபுரத்துல உங்களுக்கான சொந்த ஒரு நிலத்தை வாங்கணும் அப்படின்னா வெறுமனே வந்து பாத்தீங்கன்னா 12 லட்சம் ரூபாய் போகுதுங்க. அது நம்ம 45 லட்சம் ரூபாய் வந்து பாத்தீங்கன்னா இண்டிவிஜுவல் வில்லா உங்களுக்கு வந்து நம்ம ப்ராப்ஷன் அமைச்சு கொடுக்குறாங்க. மார்க்கெட் ரேட்டை விட வந்து பாத்தீங்கன்னா 1000 ரூபாய் கம்மியா கொடுத்துருக்காங்க. அது இல்லாம நீங்க ஸ்பாட் புக் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு 10 கோல்டு காயின் ஃப்ரீயா தராங்க. மக்களை நீங்க இந்த ஆஃபர் யூஸ் பண்ணீங்க. உடனே நம்பர் கான்டாக்ட் பண்ணி உங்களுக்கான ஸ்பாட் நீங்க புக் பண்ணுங்க. பாய்.